ஹலோ வணக்கங்க. வெல்கம் இட் சேனல். இந்த பதிவில என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பெட்னோவாட் சி ஸ்கின் கிரீம் பத்தி தாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் அதில போய் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு இன்னும் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அகைன் உங்களுக்கு இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வீடியோ போடுறேங்க. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ பெட்னோவாட் சி பத்தின முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? பட் இதில என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கிறாங்க பத்தி நான் பேச வரல. பட் இது எப்படி நான் யூஸ் பண்றேன், நெறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ்க்காக தான் முக்கியமா நான் வந்துட்டு ரிப்ளை குடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வாங்கினேன்றத உங்க லாஸ்ட் டைம்ல சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வாங்கினது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கலங்க. இன்னமும் சொல்றேன். பட் நான் இது வந்து நான் சொல்ற மாரி ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு எப்பலாம் என் ஸ்கின் கொஞ்சம் டல்லா இருக்க மாரி ஃபீல் குடுக்குதோ, அப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து என்னோட நெக்குக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் நெறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் அண்டர் ஆர்ம்க்கு யூஸ் பண்ணலாமா? அப்புறம் தொடை இடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் இருக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்புறம் லிப்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவுசெய்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து லிப்ஸ் வந்து ஜஸ்ட் லைட்டா நம்ம வந்து நாக்க வச்சு கண்டிப்பா டச் பண்ணும்போது, அது உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் லிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யூஸே பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் நெக்குக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இப்போ அண்டர் ஆர்ம்ல நெக் ஏரியாலாம் பிளாக்கா இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் மார்னிங் வந்து நீங்க சோப்பெல்லாம் வச்சு வாஷ் பண்ண தேவையில்லங்க. நார்மல் வாட்டர் வச்சு நீங்க வாஷ் பண்ணாலே உங்களுக்கு போதும் தான். ஓகேங்களா? ஏன்னா இதோட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நைட்டே முடிஞ்சிரும். அதாவது எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் நைட் டைம் மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்க. டே டைம் அப்ளை பண்ணாதீங்க. பண்ணாதீங்கன்னா பண்ண வேண்டாம். அதாவது ரிசல்ட் நல்லா இருக்காது. அதனால தான் மெயினாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நைட் டைம் வந்து நீங்கள் நார்மலாக யூஷுவலாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ண தேவையில்ல. நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா இது ரொம்பலாம் எடுக்காதீங்க. ஜஸ்ட் லைட்டாக எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எனக்கே காலியாக போகுது. நான் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட இது எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இன்னும் காலியாக இல்லைன்னா நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கேயாச்சும் பிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேங்க. இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு இதுவரைக்கும் காமிக்கலங்க. அதான் நான் உண்மையா சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ்னால் சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப பிம்பிள்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் எனக்கு அந்த மாரி வரல. கம்பேரிட்லி நான் வந்து சீரம் யூஸ் பண்ணேன். இந்த லாஸ்ட் டைம் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். சீரம் வந்து யூஸ் பண்ணேங்க. எம்ல ஆரம்பிக்கும் அந்த சீரம். அந்த சீரம் நேம் நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். பட் அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலைங்களா, அதனால எனக்கு ஒரு சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு. அதாவது சீரம் யூஸ் பண்ணிட்டு, அப்ப யூஸ் பண்ணும்போது நல்லா எனக்கு க்ளோவா, பிரைட்டா இருந்ததுங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரேட்டு கொஞ்சம் ஹெவி. அண்ட் வந்து பார்த்தோன்னா, ஆஃப்டர் தட் எனக்கு அது யூஸ் பண்ண பிடிக்கல. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு 1 டே 2 டேஸ் நான் அத யூஸ் பண்ணாம இருந்தாலே, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. என்னுடைய கன்னத்துல மொத்தம் 3 டாட் அதாவது 3 பிம்பிள் வந்திருக்குங்க. எனக்கு ஆக்சுவலி என் ஃபேஸ்ல 100க்கு 99% பிம்பிள் வராது. உண்மையா சொல்லப்போனா, நான் பெருமைக்கு சொல்லல. சீரியஸ்லி வராது. ஆனா எனக்கு எப்ப இத யூஸ் பண்ண அதாவது சீரம் யூஸ் பண்ணனோ, அடுத்து ஒரு ஸ்டாப் பண்ண பிறகு வந்ததுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நான் பிம்பிள்க்கு யூஸ் பண்ணி பழகல. ஆனா நான் ஜஸ்ட் எனக்கு இந்த பிம்பிள் ரொம்ப இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய ட்ரை பண்ணேன். ஓகே. நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு என்ன நடந்ததோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இத யூஸ் பண்ணலாமா? இல்லையா? இல்ல நான் சொல்லக்கூடிய அந்த சீரம் யூஸ் பண்ணலாமான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த சீரம் வந்து எம்ல ஆரம்பிக்கும். ஓகேவா? எஸ்டில முடியும். உங்க நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே. பட் இப்போ வந்து பார்த்தோன்னா, அ எம்ல ஆரம்பிச்சு முடியும். அது வந்து ஆர்லயும் கீழ வந்து குடுத்துருப்பாங்க. சம்திங் நேம். ஓகேங்களா? தனியா சின்ன நேம், பிராண்ட் நேம் நெனைக்கிறேன் அது வந்துட்டு. அதையும் குடுத்துருந்தாங்க. ஓகே. இது வந்து ஸோ இந்த கிரீம் வந்து நான் சொன்ன மாரி நைட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு மார்னிங் வந்து நார்மலா ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்க டே டைம் வந்து இன்கேஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இது யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அதுக்கு மேல கண்டிப்பா ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இத மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியில போ வேண்டாம். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா போலாம். ஓகேங்களா? அப்படிதான் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகேங்களா?
அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிம்பிள் வந்தது இல்லைங்களா, அந்த பிம்பிளுக்கு நான் நிறைய மஞ்சள் யூஸ் பண்ணேன். நிறைய பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னது, சில பேர் வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கேட்டு சிலலாம் கொடுத்தாங்க. அதுவும் வச்சு பார்த்தேன், இந்த பிம்பிள்ஸ் சரியாகலைங்க. பட் எனக்கா தோணுச்சு, நம்ம நெக்குக்கு இது யூஸ் பண்ணுறோமே, ஜஸ்ட் இது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிம்பிளுக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சீரியஸாக ஆனால் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மேபி நெக்ஸ்ட்டு வந்தே இடத்துல திருப்பி அகைன் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி போடுறேன். பிஃபோர் நைட்டு தாங்க வச்சேன். அடுத்து நெக்ஸ்ட் டே ஈவினிங், மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஆக்சுவலி இந்த பிம்பிள் வந்து பார்த்தோன்னா எனக்கு பெயின் கொடுத்ததுங்க. இது வரைக்கும் எனக்கு பிம்பிள் வந்து பெயின் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த சீரம் வந்து நான் எப்போ ஸ்டாப் பண்ணினோ அப்போ எனக்கு பிம்பிள் வந்ததுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சீரம் வந்து முடிஞ்ச வரையும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? அது வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். மெயின் அதுதான். அதை நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணல, ஸ்கின் கேரில் அவங்க ரெஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணும்போது தான் சூப்பராக இருந்தது. நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கின்னே கொஞ்சம் மாதிரி ஷேடாக பிளாக் கலரில் லைட்டாக ஆனது. அப்புறம் மெயினாக எனக்கு பிம்பிள்ஸ் தாங்க வர ஆரம்பிச்சது. எனக்கு பிம்பிள் வந்து இருந்தாலும் நான் வந்து எப்போவுமே என்னென்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன் எப்போவுமே. அந்த ஒரு விஷயம் தாங்க நான். ஸோ அதனால் என்னென்னா, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போவுமே ரொம்ப நாளாக எது யூஸ் பண்ணுறனோ அதுவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது மட்டும் நான் அந்த பிம்பிளுக்கு ஜஸ்ட் ஒன் டே தாங்க வச்சேன். நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அந்த பெயின்லாம் சரியாகி அந்த கட்டி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வத்திருச்சு, உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அது தழும்பு மட்டும் உங்களுக்கு இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 வந்தது. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, செகண்ட் இங்கே, தேர்ட் இங்கே. ஃபஸ்ட்டு ஒரு பிம்பிள் வரும், அப்புறம் கொஞ்சம் சரியாக இருக்க டைம் எடுக்கும், அப்புறம் திருப்பி இன்னொன்று வரும். ஸோ இப்படி தாங்க திருப்பி அகைன் வருமானு தெரியல, பயமாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அது கொஞ்சம் பெயின் கொடுக்குது இல்லைங்களா. நார்மலாக பிம்பிள் வருது சரியாச்சுன்னா பிரச்சனை, இது கொஞ்சம் பெயின் கொடுக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதர்வைஸ் நிறைய பேர் வந்துட்டு ஓகே இது வந்து எனக்கு இந்த ரிசல்ட் கொடுக்குது, நெக்குக்குமே பெஸ்ட் ரிசல்ட் தாங்க கொடுக்குது. நான் வந்து ஃபுல்லாகவே ஃபேஸ்க்கு ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணி. ஆனால் நீங்கள் மெயினாக இதை யூஸ் பண்ணும்போது கண்ணு பக்கத்தில் ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம், ஓகேங்களா? என்னுடைய ஸ்பெஷல் ஒப்பீனியன் வந்து கண்ணு பக்கத்தில் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. தயவுசெய்து லிப்ஸ்க்கு உதட்டுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதேமாதிரி ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னா லைட்டாக அதை தொட்டு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக க்யூர் ஆகும். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரும்போது நீங்கள் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பாருங்கள். நான் வேணான்னு சொல்லவே இல்லை, டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணணும். பட் எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதனால நான் எதுவும் ஒரி பண்ணல அதை பற்றி, ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ வந்து நான் இந்த பிம்பிள்ஸ்க்கு இதாங்க யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி உமெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுருக்கிறீங்க. தயவுசெய்து வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இன்னும் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க நீங்கள். லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, அப்புறம் வந்து தொடையில் இருக்குது அந்த பிளாக் கலர் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் ரெகுலராக வேண்டாம், ஒரு வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் சம்டைம்ஸ் வந்து மஞ்சள் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி பிளாக் இருக்குது மஞ்சளும் ஆட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நார்மலாக நம்ம கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இதுவும் தாண்டி நேச்சுரலாக இருக்குங்க, செம்ம ரிசல்ட் கொடுக்காது. ஆக்சுவலி நான் மேரேஜுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் கேரட் அண்ட் பீட்ரூட், கொஞ்சமாக அதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். இது 3யும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்டரில் போட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலே அழகாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணுங்க. நம்ம மைண்டை நல்லா போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கக்கூடாது. ஹாப்பியாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்து நல்லா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம ஃபேஸை நல்லா க்ளோ கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அதை மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரையும் ரொம்ப வந்து இந்த சீரம் க்ரீம் அதுன்னு தயவுசெய்து போகாதீங்கங்க. நான் அது நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ டாக்டர் ஷீட்டு அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ட் அந்த சன்ஸ்க்ரீன்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நல்லா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. டாக்டர் ஷீட் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக காலி பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். இது வந்து ரேட்டு கொஞ்சம் ஹெவி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும். பிகாஸ் இது நல்லா க்ளோ கொடுக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. டாக்டர் ஷீட்டில் வந்து ஹெல்த்தி வாங்கியிருந்தேன் நான், நல்லா க்ளோ கொடுத்தது. பட் ரேட்டு ஹெவி, ஓகேங்களா? எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் நான் வந்து நேச்சுரலாக எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுவேன்னா அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்கிப் பண்ணி தள்ளிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது பாருங்கள், பயோடெக் அது பேர். இது ஒன்று ஹைட்ரேட், நௌரிஷ் அண்ட் ஹைட்ரேட், இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று வாங்கியிருந்தேங்க. இது இப்போ வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணல. சம்டைம்ஸ் இதுவுமே எனக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு, ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி டார்க் ஆகுது ஸ்கின், அதனால் எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா? ஸோ இது எப்போயாவது ஒன் டைம் யூஸ் பண்ணேன். என்னுடைய ஆல்வேஸ்
ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸ் தாங்க. பான்ஸ் ஒயிட் பியூட்டி இது தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணிட்டு நார்மலாக வந்துட்டு பவுட்ரு இது போதுங்க. சிம்பிளாக சீரியஸாக சொல்கிறேன். ரொம்பலாம் கண்டதெல்லாம் போட தேவையில்லைங்க. நம்ம அந்தளவுக்கு பெரிய சினிஃபீல்டெலாம் வந்து போக போகிறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம நார்மலாக நேச்சுரலாக ஃபுட்டு அது கேரட்டு நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் அதை வச்சு நம்ம நேச்சுரலாக இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு க்ரீமாகவும் அப்ளை பண்ணாலே ஐ திங்க் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும். அதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் நிறைய டவுட் கேட்டிருக்கிறீங்க. சாரி எனக்கு ஆக்சுவலி மறந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து எந்த ஒரு பொருளுமே நான் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல விரும்பலை. அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? யூஸ் பண்ணணும்னு லைக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு செட் ஆகிற சில க்ரீம் வந்து சில பேருக்கு செட் ஆகலாம், செட் ஆகாமல் போகலாம். அல்லது சில பேருக்கு செட் ஆகிறது எனக்கு செட் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரியேஷன் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணுற அந்த கிளைமேட்டு அந்த ஏரியா ஹீட் ஏரியாவா ரொம்ப கூலிங் ஏரியாவா இதெல்லாம் பொறுத்து தாங்க நம்ம ஒரு க்ரீம் வந்து நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும். என்னதான் நல்ல பிராண்டுன்னு கொடுத்துருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்த பிறகு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம், என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனிவே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனி சைட் எஃபெக்ட்ஸ் எது வந்ததுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிஃபோர் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.